நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூட மாட யாராவது இருந்து நம்மளுக்கு அந்த வெயிட்டான பொருளெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும். நம்ம பாரமே பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் யாரையாச்சும் உதவிக்கு கூப்பிட்டிங்கன்னா ஒரு சிலர் வருவாங்க, ஒரு சிலர் வரமாட்டேன், இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் உதவி செய்கிறேன்னு வந்துட்டு வேண்டா வெறுப்பா சும்மா ஏனோ தானோன்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. இதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு பிரச்சனைகள் கவலைகள்னு வரும்போது நம்ம யாராவது நம்மளுக்கு ஒத்தாசையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கூட ஏசப்பா கண்டிப்பாக இருப்பார். வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 44:26 போட்டிருக்கு, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, மனுஷங்கிட்ட நீங்கள் உதவி கேட்கும் போது அவங்க ஒரு சில நேரம் வருவாங்க, ஒரு சில நேரம் வரமாட்டாங்க. ஒரு சிலர் ஏனோ தானோ ஏதோ கடமைக்கு கூப்பிட்டுட்டாங்களேன்னு உதவி செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் நம்ம தேவனிடத்துல கேட்கும் போது நம்மளுக்கு எப்போவுமே உதவி கிடைக்கும். அதே போல் அந்த பிரச்சனையிலிருந்தும் ஏசப்பா நம்மளை மீட்டெடுப்பார். அதனால் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனுஷனை நோக்கி பார்க்காம, மனுஷனோட உதவியை நாடாமல் தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டு உங்களை ஆசீர்வாதமான ஒரு இடத்துல வச்சு அழகு பார்ப்பார். அதனால கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஒத்தாசை அனுப்பி வழி நடத்துவாராக. ஆமென். When you're shifting your house, you will find it very difficult to do it because you cannot handle everything on your own. You will think that it will be nice if someone helped you out by carrying the things and arranging the vehicles, etc., etc. Likewise, when you ask your friends for help, some people will help you, some people will deny to help you, and some people will come for formality and just stand around doing nothing, and they will say that they helped you. But in situations like this, if you ask help from our God, He will definitely be with you and He will help you. Look what the Bible says in Psalm 44:26. Rise up and help us, rescue us because of your unfailing love. Yes, whatever the situation might be, don't ask help from the man, but seek God for help. He is the only one who will help you without any expectations, and He will answer you immediately because of His unfailing love. So if you need any help, seek God and He will help you and bless you. Hold on to God and be blessed. God bless you all. Have a blessed day. Amen.